ரொம்ப காமனா ஹீரோஸ் கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பண்ண படங்கள்ல இந்த படம் நான் பண்ணிருக்க தேவையில்ல, அவசரப்பட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அவங்களுமே அவங்களோட பிலிமோகிராஃபில இருந்து ஓடாத படங்களை சொல்லுவாங்க. இந்த படம் வந்து நான் பண்றப்ப ஸ்டோரியா கேட்கிறப்ப வேற மாதிரி சொன்னார் டைரக்டர். அவுட்டா பாக்குறப்ப படம் டோட்டலா வேறையா இருந்துச்சு. எனக்கு அப்பயே முடிஞ்சு போச்சு படம் அவ்வளவுதான் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹீரோஸ் வந்து நிறைய டைரக்டர்ஸா பிளேம் பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து எந்த ஒரு டைரக்டர்ஸையுமே அவர் ஓடாத படத்தை வச்சு அந்த படத்துக்கான காரணம் வந்து அவரு தான், இது வந்து அவர் கரெக்டா பண்ணிருக்கலாம் அப்படின்னு குறை சொன்னதே கிடையாது. அது ஏன் அப்படின்னா அவர்கிட்ட கேட்கிறப்ப சீமராஜா படமாகட்டும், பிரின்ஸ் ஆகட்டும், மிஸ்டர் லோக்கல் ஆகட்டும், இந்த படங்கள்லாம் சரியா போகல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது காரணம் வந்து நம்ம படம் பண்ணிருக்க தேவையில்லையோ, நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோம் அப்படிதான் இருக்காம இல்ல, நோ ரிக்ரெட்ஸ். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள்ல இருந்து அந்த படம் கண்டிப்பா டிஃப்ரெண்டான படமா தான் இருக்கும். ஒரே மாதிரி போகக்கூடாது, நம்மளும் நிறைய ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஆடியன்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒரே மாதிரி போயிடக்கூடாதுங்கிறனாலதான் வேற வேற இதுல நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அப்படி பண்றப்ப நம்ம சீமராஜா படத்தை இது பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பீரியட் ஃபிலிம் நடிச்சதே கிடையாது. ஒரு ராஜா அந்த மாதிரியான ஒரு பீரியட் ஃபிலிம் நடிச்சதே கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணி நம்ம நடிச்சோம். அது பட்ச ஆடியன்ஸ் வந்து பிடிக்கல. மிஸ்டர் லோக்கல் அப்படிதான், அந்த மாதிரியான இதுல பண்ணலாம், பிடிக்கல. பிரின்ஸும் அப்படிதான், ஒரு ஒரு கொஞ்ச நாளா ஒரு சீரியஸாவே பண்ணிட்டோம், அவுட் அண்ட் அவுட் காமெடியா ஒரு படம் பண்ணுவோம், நல்லா காமெடியா என்ஜாய் பண்ற மாதிரி படம் பண்ணலாம்னு சொல்லி ஐடியால தான் அந்த படம் கேட்கறப்ப எனக்கு பிடிச்சிச்சு. ப்ரீவியஸ் ஃபிலிம்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இந்த படமா, அதாவது டாக்டர் டான் இந்த ஒரு ஜோன்லயே இருந்தனால சரி நம்ம மாவீரன் இப்படி ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி பண்ண ட்ரை பண்ணது. ஆனா அது வந்து சரியா இதாகல. மற்றபடி டைரக்டர்ஸ் மேல எந்த ரிக்ரெட் எந்த இதுவுமே கிடையாது. நமக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம ரொம்ப ட்ரெஸ்ட் பண்ணி தான் அந்த படத்தை நம்ம நடிச்சோம். டைரக்டர்ஸ்மே அவங்களோட இன்புட்ஸ் 100% கொடுத்தாங்க. என்ன ஆடியன்ஸ்க்கு வந்து கதைகள் பிடிக்கல, மேபி அவங்களுக்கு ஏதாவது விஷயம் வந்து கனெக்ட் ஆகாம இருக்கலாம். மற்றபடி எனக்கு அந்த படங்கள்லாம் பிடிச்ச படங்கள் தான். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். சீமராஜாவாகட்டும் சிவகாவும் பிடிச்ச படம் தான். நல்லா ஓடின படம் தான் பிடிச்ச படம், நல்லா ஓடாத படங்களை பிடிக்காத அப்படிலாம் எனக்கு நான் நடிச்ச எல்லா படமுமே எனக்கு பிடிச்ச படம் தான். நமக்கு அந்த கதை வந்து பிடிக்க போய் தான் நம்ம அந்த படத்துல நடிக்கிறது ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலுமே இதை ஷேர் பண்றாரு. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா, நோட் பண்ணல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்